வணக்கம். விஹெச்பி நியூஸின் அரசியல் செய்திகள். தாவேக்காவுடைய ஆட்சி வந்து அதாவது எப்படின்னா, இது முழுக்க முழுக்க அண்ணாமலை விதைச்ச விதைய அறுவடை செய்த ஒரு செயலா தான் தாவேக்கா ஆட்சி இருக்குன்றது எங்களோட கருத்து. நீங்கள் மக்கள் மத்தியில் கேட்டிங்கன்னா, விஜய்க்கு எதுக்கு ஓட்டு போட்டீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து அவர் ஒரு பிரபலமான ஒரு நடிகர்ன்றத தவிர்த்து அவர் அது செஞ்சார் இது செஞ்சார் எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் எல்லார்ட்டையும் கேட்டிங்கன்னா, அதிமுகவுக்கும் திமுகவும் வரக்கூடாது அப்படினால தான் அதனால தான் ஓட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி நிறையா பேர் சொல்லுவாங்க. எங்களுக்கு தெரிஞ்சளவு நாங்கள் கேட்டதுலையும் இப்படி தான் சொல்கிறாங்க. அந்த அந்த விதைய அந்த உண்மையை மக்கள் மனசில் விதைச்ச ஒரு நபர் வந்து எங்களோட தலைவர் அண்ணாமலை தான். அவர் தான் வந்து இவங்க நீ விட்டா நான் விட்டா நீ அப்படின்னு சொல்லி இவங்களாம் இருந்த ஒரு தமிழக அரசியல் சூழ்நிலையை அதை வந்து இவங்களால தான் நாடு வந்து இவ்வளோ நாள் நம்ம தமிழ்நாடு வந்து நிறையா செயல்கள் வந்து செயல முடியாமையும், சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட பல பயன்களை வந்து அடைய முடியாமையும், சென்ட்ரல் கவர்மெண்ட்னாலே ஒரு எதிரி அப்படின்ற ஒரு மனநிலையை மக்கள் மனத்தில் விதைச்சி வச்சுருக்காங்கன்றதையும் தமிழக மக்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்தி, அவங்களோட தவறுகளை டிஎம்கே ஃபெயிலான்னு சொல்லியோ ஏடிஎம்கே பற்றியோ விஷயங்கள்லாம் தெரியப்படுத்தி, இந்த 2 கட்சியும் தவிர்த்து ஒரு ஆல்டர்னேட்டிவாக வரணும் அப்படின்னு மக்களை யோசிக்க வச்சது அண்ணாமலைஜி. இது அதை வந்து யாரும் மறுக்க முடியாது. அப்படின்ற அந்த ஒரு எண்ணம் மனசில் வந்ததுனால தான் மக்கள் மனசில் இந்த எதிர்ப்பு அலையில் விஜய்ன்ற ஒரு ஆல்டர்னேட்டிவ் வரணும்னு சொல்லி முடிவு பண்ணி எதிர்பார்க்காங்க. அது அண்ணாமலையாக யோசித்தது. அண்ணாமலையை வந்து அந்த இடத்துல இருந்து நீக்கினதுனால விஜய்க்கு போய் சேர்ந்துருச்சு அப்படின்றது எங்களோட கருத்து. மக்கள் மனசில் இருக்க உண்மையும் கூட. அது ஏமாற்றமாக ஆகாது. ஏன்னா எங்களோட உறுதியான நம்பிக்கை அது. எங்களுக்கு அதை விட அதிகமான மெம்பர் சேருவாங்கன்ற நம்பிக்கை இருக்குது. அப்படின்றது 50 லட்சம்ன்றது அது வந்து கம்மியான ஒரு எண்ணிக்கை தான். கண்டிப்பாக உள்ளாட்சி தேர்தலுக்குள்ளே விரைவில் சேர்த்து உள்ளாட்சி தேர்தலையும் வெற்றிகரமாக வந்து அதிக இடங்களை பிடிச்சு எங்களோட கட்சி வந்து தமிழ்நாட்டில் ஒரு வலுவான ஒரு இயக்கம், அந்த இயக்கத்து மூலம் உருவான ஒரு கட்சின்றதை நிரூபிப்போம். தமிழக மக்களோட உதவியோடு நிரூபிப்போம். என்னோடய பேர் வந்து டி. பிரபாகரன். நான் வந்து மதுரையில் வழக்கறிஞராக இருக்கேன். சென்னை உயர்நீதிமன்றம் மற்றும் மதுரை கிளை உயர்நீதிமன்றம் மற்றும் மாவட்ட நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக இருக்கேன். முன்னாள் மாவட்ட தலைவர் வழக்கறிஞர் பிஜேபி. இப்போ வந்து வி த லீடர்ஸோட மெம்பர்ஸ்.